Hello friends, இன்னைக்கு exercise 2.1ல 5th sum தான் பார்க்க போகிறோம். 5th sumல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்கொயர், ஒரு இன்டிஜரோட ஸ்கொயரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 இல்லாட்டி 1 வரணும். அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, let x be any integer the square of x is y square அப்படின்னு எடுத்துக்கிறோம். let x be an even number. ஃபஸ்ட்டு நம்ம ஈவன் நம்பராக எடுத்துக்கிறோம் எக்ஸை. இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா, x equal to 2qன்னு எடுத்துக்கிறோம். இதை இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்போ எப்படி வரும்? x square is equal to 2q the whole square. ஃபஸ்ட்டு நம்ம ஈவன் நம்பராக எடுத்துக்கிறோமா? ஸோ ஃபஸ்ட்டு 0வால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். x square is equal to 2q the whole square plus 0 வச்சுக்கிறோம். 2q the whole squareனா 4q square வந்துருமா? 0வை நம்ம இங்கே எடுத்துக்கல, மென்ஷன் பண்ணிக்கல. when x is an even number it is divided by 4 and leaves the remainder 0. இதுவே நம்ம x ஈவன் நம்பராக எடுத்தால் நமக்கு ரிமைண்டர் 0வா வருது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸை நம்ம ஆட் நம்பராக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ் ஆட் நம்பராக எடுத்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1ன்னு இப்போ எடுத்துக்கிறோம். அதான் ஆட் நம்பர் எடுக்கிறோம்ல, ஸோ 1 எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இங்கே எப்படி இருக்குது? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் படி நம்ம எழுதியாச்சு. 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4q நமக்கு காமனாக இருக்குது. ஸோ 4qவை மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா, 4qவை வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்தால் இப்போ உள்ளே நமக்கு என்ன இருக்கும்? q. இங்கே 4q ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு q இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் 1 அப்படியே வருது. ஸோ இப்படி எழுதியாச்சா? இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, q into q plus 1 is equal to kன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த q plus 1க்கு பதிலாக நம்ம kவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணால் 4k plus 1ன்னு வந்துடும். அப்போது therefore x square is equal to 4k plus 1ன்னு வந்துடுது. இங்கே என்ன? we conclude that square of any odd number is divisible by 4 and has remainder 1. இப்போ நம்ம 4ஐ ஈவன் நம்பரோடு நம்ம டிவைட் பண்ணப்போ நமக்கு ரிமைண்டர் 0வாக வந்துச்சு. ஆட் நம்பரோடு நம்ம டிவிசிபிள் பண்ணப்போ நமக்கு ரிமைண்டர் 1ஆக வந்துச்சு. அவ்வளோதான் ப்ரூவ் பண்ணியாச்சு.